ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு சஷ்டி விரதத்தில் 12வது நாள் இருக்கும். காலையில் எந்திரிச்சாச்சு. ஸோ சாமி கும்பிட்டலாம். ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, தினமும் வெத்தலை தீபம் ஏற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து ஏற்றணும். உங்களால் முடியல அப்படின்னாலுமே ஓகே தான், ஒரு விளக்கு மட்டும் ஏற்றினா போதும். ஸோ சாமி கும்பிட்டுலாமா? ஸோ எல்லாமே விளக்கெல்லாம் ஏற்றி பூஜைலாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எல்லோரும் நல்லா இருப்போம், நல்லா இருக்கணும். ஸோ பூஜை பண்ணிவிட்டு இன்றைக்கான பாட்டு பார்த்தலாமா? ஸோ இன்றைக்கான பாட்டு என்னென்னு பார்த்தலாமா? பழுத்த முது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரைகுகையை இடித்து வழி காணும். ஸோ இதுதான் வந்து 9வது பாட்டு. அடுத்து வந்து திருத்தணில் உதித்தருளும் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆகும். 10வது பாட்டு என்ன அப்படின்னா, திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்து என முகத்தின் இடை பறக்க அற விசைத்து அதிர ஓடும். ஸோ அடுத்து வந்து மறுபடியும் திருத்தணில் உதித்தருளும் அப்படின்ற பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்னைக்கான பாட்டு வந்து இதுதான். அப்புறம் என்ன, பாட்டெல்லாம் எழுதி முடிச்சுட்டு நான் வந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சு. போயிட்டு நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட வேண்டியதுதான். ஓகே, உங்களோட விரதம் வந்து எப்படி போகுது அப்படின்றத சொல்லுங்கள். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே, பாய் செல்லக்குட்டீஸ், லவ் யூ ஸோ மச். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க.